இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பருப்பு ரசம் பண்ண போறோம். ரொம்ப மணமாவும் சுவையாவும் இருக்கக்கூடிய பருப்பு ரசம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பருப்பு ரசம் பண்ணுறதுக்கு துவரம் பருப்பை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போதும். ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் செய்கிறதுக்கு நல்லா குலைவாக வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன். புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். அதிக புளியெல்லாம் தேவையில்லை. நெல்லிக்காயை விட கொஞ்சம் கம்மியாக இருக்க புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். 3 தக்காளி, புளி கம்மியாகவும் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். 3 தக்காளியும் புளியும் இப்போ ஒன்றா கரைச்சிக்கலாம். புளியும் தக்காளியும் கரைச்சாச்சு. இதை பருப்பு கூட சேர்த்துடலாம். இப்போ புளி பருப்பு தக்காளி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையானது என்னென்னு பார்த்து அதை அரைச்சிட்டு வந்துடலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். எப்பயுமே மிளகு தான் அதிகமாக போடணும். ஜீரகம் அதுலேருந்து பாதியாக போட்டாலே போதும். 1 ஸ்பூன் மிளகுக்கு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு 6-7 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். தோலோடு தான் சேர்க்குறேன் பூண்டு. அது தனியாக உரிச்செல்லாம் சேர்க்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு வரமிளகாய். இப்போ இதை 1-2 அரைச்சிக்கலாம். நல்லா வலுவலுன்னு அரைக்காமல் சும்மா ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். ரசத்துக்கு இது போல் அரைச்சிக்கிட்டால் போதும். ரொம்ப பவுடராகலாம் அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டால் போதும். ரசத்துக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து கொஞ்சம், கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள். அடுத்து நம்ம ரசத்துக்கு அரைச்சோலையா அதை இதில் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அவ்வளோதான். லைட்டாக வதக்கினா போதும். இப்போ நம்ம பருப்பு கலந்து வச்சுருந்த பருப்பு புளி தக்காளியை இதில் சேர்த்துடலாம். ரசத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு, மல்லித்தலை இப்போ எல்லாம் சேர்க்க வேணாம். அது எப்படியும் ரசம் ஒரு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இறக்குவோம். மற்ற ரசம்னா கொஞ்சம் பொங்கி வந்ததுமே நம்ம இறக்கிடுவோம். இது பருப்பு ரசம் அப்படின்றதுனால ஒரே ஒரு கொதி லைட்டாக அப்படி கொதிச்சு வர்றப்போ அப்போ தான் இறக்கும். அப்போ நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மல்லித்தலை தூவிக்கலாம். மல்லித்தலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் ரசம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பக்கத்து வீடு வரைக்கும் மணக்கும். அந்த அளவுக்கு மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். நீங்களும் இது போல் பருப்பு ரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.